மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பதட்டப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பதட்டப்படுறதுக்கூடிய ஒரு மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து திடீர்னு ஏதோ ஒரு நியூஸு, ஆனால் உள்ளே போய் பார்க்கும்பொழுது அப்படி ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதை நிதானமாக கையாள வேண்டும். அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். சட்டுன்னு ரியாக்ட் ஆக வேண்டாம். நமக்கு கொஞ்சம் பாதகமான சில விஷயங்கள் நடப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படலாம். குறிப்பாக வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கொஞ்சம் மனசில் ஏதோ ஒரு கவலையோடெல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது. அப்படி வண்டி ஓட்டும்போது நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்ஸு இல்லை தேவையில்லாத ஒரு செலவுகள் எல்லாமே ஏற்படும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இந்த தினம் இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சில நிகழ்வுகள் நிதானமாக நடந்தாலும் ஸ்திரமாக நமக்கு நன்மையை தரக்கூடிய அளவில் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினமாக இது அமையும். நமக்கு நீண்ட நாளைய நண்பர்கள், அதே மாதிரி தொழிலில் பல நாட்களாக பழக்கப்பட்டவர்கள், அதெல்லாம் ரொம்ப பழைய கிளைண்ட்டுமாங்க, அந்த மாதிரி ரொம்ப காலமாக நமக்கு ஆதரவு கொடுத்து வந்தவர்கிட்டேருந்து இன்னும் சிறப்பான ஒரு ஆதரவு, நல்ல விஷயங்கள், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், தொழிலில் முன்னேற்றம், இதெல்லாம் நிறைத்து தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். குறிப்பாக நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிற ஒரு தினமாகவும் இது இருக்கும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலில் எதிரிகள் இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை சரியான முறையில் கையாளக்கூடிய ஒரு மன திடத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு தினம் அப்படின்னு சொல்லணும். பெரும்பாலும் நீங்கள் எதுக்கு நமக்கே வம்புன்னு போகக்கூடிய நீங்கள், சரி பார்த்துடலாம், எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரியே நம்ம போயிட்டுருக்கிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தினமாக கூட இருக்கும். அப்போது சாது மிரண்டால்ங்கிற மாதிரி நீங்கள் அதை கையில் எடுத்து அந்த சில விஷயங்களை செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டு பெரிய அளவு புகழுக்கும் பாராட்டுதலுக்கும் ஆட்படுவீர்கள். நல்ல தினம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். மனதில் உள்ள ஒரு சில கவலைகள், ஒரு இரிட்டேஷன்னு கூட சொல்லலாம், அதெல்லாம் மறையக்கூடிய அளவில் சில நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு தினமாக இது இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றமான, சில நேரங்களில் வெளிநாட்டு பயணத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த பயணம் உறுதிப்படும். நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பிரச்சனைகள், பின்னடைவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. பெரும்பாலும் காலை பொழுதுங்கிறது எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நம்ம பார்க்கணும்னு சொல்கிறவோ வந்திருக்க மாட்டார், நம்ம யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருப்போம், நம்ம எதிர்பார்க்குற வேலைகள் எதுவுமே நடக்காது. பொழுதை நம்ம பொழுதை போக்கி கொண்டு இருக்கும் பொழுது மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். அதனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு வந்தோன்னா நமக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே ஆக்டிவிட்டி இல்லாமல் இது நடக்கணும் அது நடக்கணுன்ற ஒரு கூட்டு யோசனையில் உட்காந்துருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிமிடமும் என்னமோ ஒரு யுகம் அப்படிங்கிற மாதிரி போகும். நம்ம நேரத்தை நம்ம வீணெடுத்து கொண்டு இருக்கோம், இந்த எண்ணம் ஏற்படும், மன சஞ்சலம் ஏற்படும். கிட்டத்தட்ட அது மாதிரியான சில நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக இருப்பதால் மனசில் ஒரு
தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நல்ல பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட சில பேச்சுவார்த்தைகள், அதற்கான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் ஏற்படுதல், எந்த ஒரு கையில் எடுத்த எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுடைய அந்த முயற்சி பாதியாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு அடி எடுத்து வச்சா 3 அடி அவர் எடுத்து வைப்பாருங்கிற மாதிரி தன்னிச்சையாக காரியங்கள் எல்லாம் உங்கள் முயற்சிக்கு பலிதமாகும். அதனால் பெரிய வெற்றிகளை ஈட்டக்கூடிய நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் சிறப்பாக விளங்குவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டாலும், எந்த ஒரு உழைப்பில் ஈடுபட்டாலும் அது அர்த்தமுள்ளதாக இருக்கும். பெரிய அளவு அதில் பயனடையக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்களை கூட சமாளித்து நிலையை விளக்கி எல்லோருமே உங்கள் வியூ பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு சாதுரியம் அமையும். அதனால் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். வெற்றியை தரக்கூடிய தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மனதில் குழப்பங்கள், தேவையில்லாத சில பிரச்சனைகள், அப்படி இருக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள் சரியானதா அப்படின்றத ஒரு முறைக்கு ஒரு முறை சரிபார்த்து நம்ம நலனில் அக்கறை கொண்டவர்களை விசாரித்து எடுப்பது நல்லது. ஆனால் பெரும்பாலும் நீங்கள் எடுத்தேன் உடைச்சேன்னு சில முடிவுகள் எடுப்பீங்க. எடுத்து அதை செயல்படுத்துவீர்கள். அது இன்னும் ஒரு பிரச்சனை அதிகமாகும். அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. பொறுமையும் நிதானமும் அவசியமான ஒரு விஷயமாக இந்த சந்தர்ப்பத்தில் அமையிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தேவையில்லாத அலைச்சல்கள், செலவுகள் இதெல்லாம் நிறைந்த தினமாக இருப்பதால் சில நேரங்களில் சில முக்கிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது அதற்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் சொல்லலாம், அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நல்லது. உதாரணத்துக்கு பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம், போய் அந்த இடத்துல ஒரு முக்கிய புள்ளியை சந்திக்க போகிறோம் அப்படின்ற நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு கூட அவர் கொடுத்துருப்பாரா இருக்கும். சரியாக நீங்கள் போகிற நேரத்தில் அவருக்கு ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் அவர் இல்லாமல் போயிடுவார். அது மாதிரி அப்போ நம்ம கிளம்பும்போதே, இப்போ நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன், அங்கே வந்துட்டுருக்கேன், இன்னும் ஒரு 1 ஹவரில் அங்கே ரீச் ஆகிடுவேன், நீங்கள் இருப்பீங்க இல்லையான்னு ஒரு உறுதிப்படுத்தின்னு போவாங்க. அது மாதிரி தேவையற்ற சில அலைச்சல்களை எல்லாம் தவிர்க்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகளை எச்சரிக்கையாக இருப்பது வீண் அலைச்சல், வீண் விரயம் இதெல்லாம் குறைக்கக்கூடிய அளவில் அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப திறம்பட விளங்கும். அதனால் இந்த மைதா ஸ்ட்ரெச்சும்பாங்க, தொட்டது பொன்னாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொடக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வகையில் காலமும் நேரமும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் நான் பண்ணேன்னு நினச்சிடாதீங்க. இப்போ டைம் நல்லா இருக்குது அப்படி நினைக்கலாம், ஆனால் பின்னால் அதுவே ஒரு பிரச்சனையாகிடும். அதனால் சில நேரங்களில் இப்போ ஆற்றினுடைய போக்கிலேயே அந்த படகை விட்டால் இன்னும் வேகமாக போவான்னு சொல்லலாம். அது மாதிரி ஆற்றினுடைய போக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, அடிக்கக்கூடிய காற்று உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடப்பது அவசியம். எந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கும்பராசி.
கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கடமைகளை சரியான முறையில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். சில நல்ல பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற நல்ல பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடியும். மன நிறைவையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்கும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். ஆனால் சற்று கடுமையான உழைப்பு இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய செய்திகளோ இல்லை திட்டங்களையோ பல பேர் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வகையில் அமையும். இருந்தாலும் உங்கள் மனசில் ஒரு தைரியமும் திடமான நம்பிக்கையும் இருக்கும் பொழுது அதை நல்லபடியாக நீங்கள் எடுத்து செயலாற்றும் பொழுது வெற்றி பெறுவீர்கள். அதனால் தைரியமாக பணியாற்ற வேண்டியது என்பது உங்களுடைய கையில் இருக்குது. இப்போ மற்றவர்களுடைய சொற்களும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்கள் நிலையை பாதிக்கலாம். ஆனால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது அதையெல்லாம் மீறி நீங்கள் வெற்றி அடைந்து காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இது அமையும்.